வணக்கம். இந்த வீடியோவில் 4/6/2026 சற்று முன் 21 மாத நிலுவை தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஹாப்பி நியூஸ் குறித்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய நீண்டகால கோரிக்கைகள் மீண்டும் அரசியல் மற்றும் நிர்வாக வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டமான OPS-ஐ மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை அரசு ஊழியர்களின் வாழ்வாதார போராட்டமாக மாறியுள்ளன. இந்த நிலையில் ஜாக்டோஜியோ பேரமைப்பு தனது 10 முக்கிய கோரிக்கைகளை புதிய தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளது. அவற்றை உடனடியாக நிறைவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என்று திமுக கொடுத்த வாக்குறுதியின் நிறைவேற்றாத நிலையில் அதற்கு மாற்றாக TAPS திட்டம் அறிவிக்கப்பட்டது அரசு ஊழியரிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியது. அதே நேரத்தில் தாவேகா தனது தேர்தல் அறிக்கையில் OPS திட்டம் குறித்து பரிசீலிப்பதாக தெரிவித்திருந்தது அரசு ஊழியரிடம் புதிய எதிர்பார்ப்பை உருவானது. மேலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் ஏற்பட்ட பணிச்சுமை, இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கோரிக்கை, அங்கன்வாடி மற்றும் ரேஷன் கடை ஊழியர்களுடைய தீராத பிரச்சனை போன்றவை அரசு பணியாளர்கள் நலனிலையை பாதிப்படைய செய்திருக்கிறது. இந்த நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் தபால் வாக்குகள் 3 முக்கிய அரசு அணிகளுக்கு பிரியும் நிலை உருவானதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறார்கள். புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள ஜாக்டோஜியோ பேரமைப்பு தங்களது கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது. குறிப்பாக 1/4/2003க்கு பிறகு பணியில் சேர்ந்தவருக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பது முக்கிய கோரிக்கை. அதேபோல டெட் தேர்வு சார்ந்து 2010க்கு முன்பு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இடைநிலை ஆசிரியர்கள், முதுநிலை ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு துறையில் நிலவக்கூடிய ஊதிய முரண்பாடுகள் களையப்பட வேண்டும். கல்லூரி பேராசிரியர்களுக்கான CAS ஊக்க ஊதிய உயர்வு வழங்கப்பட வேண்டும். காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். தொகுப்பூதியத்தில் பணிபுரிவோருக்கு நிரந்தர பணி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் இடம்பெற்றுள்ளது. அதிலும் முக்கியமாக 21 மாத ஊதிய மாற்ற நிலுவைத் தொகை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அரசு ஊழியரிடம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2002 முதல் 2010 வரை தொகுப்பூதியத்தில் பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் பணிக்காலத்தை முழுமையாக கணக்கில் எடுத்துக்கொண்டு ஊதியம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. சாலை பணியாளர்களுடைய 41 மாத பணி நீக்க காலத்தை முறைப்படுத்த வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. இந்த அனைத்து கோரிக்கைகளையும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், செவிலியர்கள் மற்றும் பல்வேறு துறையில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களின் வாழ்வாதாரத்துடன் நேரடியாக தொடர்புடையது என்பதால் புதிய அரசு எடுக்கும் முடிவுகள் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டம் மற்றும் 21 மாத நிலுவைத் தொகை குறித்த முடிவுகள் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களுடைய எதிர்காலத்தை, அரசியல் சூழலையும் தீர்மானிக்கும் முக்கிய அம்சங்களாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.